Taste the Daily. பல்கலைக்கழகத்தில் நிரந்தர தங்கும் விடுதியை ஏற்படுத்தி தர ஸ்டாலின் அரசை வலியுறுத்துமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கண்ணதாசன். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிரந்தரமாக தங்குவதற்கு விடுதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று, குறிப்பாக தமிழக அரசினுடைய கவனத்திற்கு இதனை கொண்டு செல்ல வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் நேரில் சந்தித்து மாணவர்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக 20க்கும் மேற்பட்டோர் இன்று நேரில் சந்தித்தார்கள். அப்பொழுது தொடர்ந்து தங்களுக்கு விடுதிகள் இல்லாமல் இருப்பதாகவும், நாங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள் திமுக அரசினுடைய செவிடன் காதில் ஊதப்பட்ட சங்கு போல இருப்பதாக அமைதியாகவே இருக்கிறார்கள். எங்களுடைய போராட்டத்திற்கு இந்த அரசு எந்த விதமான செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. எனவே நீங்கள் தான் இன்றைக்கு ஆளுகிற அரசினுடைய முதலமைச்சராக இருக்கிறீர்கள். எனவே நீங்கள் தான் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் கோரிக்கை மனு வைத்திருக்கிறார். குறிப்பாக ஸ்டாலினுடைய அரசு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட அநீதிகளை எதிர்த்து வருகிறது. பல்வேறு மாவட்டங்கள், பல்வேறு பகுதியில் இருந்து வந்து தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு விடுதி இல்லை என்றால் அவருடைய நிலை என்னவாகும், அவருடைய கல்வி எதிர்கால கனவு என்னவாகும் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அரசு தூங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே தங்குவதற்கு விடுதியை நீங்கள் தான் கேட்டு பெற்றுத் தர வேண்டும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் அவர்கள் கோரிக்கை மனு வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த நிறைவேற்றி தருவதாக அரசிடம் வலியுறுத்துவதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அந்த மாணவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து பல நாட்களாக போராடி வருகிறார்கள். அந்த போராட்டங்கள் எல்லாம் ஊடகங்களில் செய்தியாக வருகிறது. அதை கூட கவனிக்காத ஒரு முதல்வராக திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறார் என்று வேதனையோடு அந்த மாணவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வேதனையோடு வைத்த கோரிக்கையை அவர் உடனடியாக இந்த அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அவர்களிடம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.